அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும், உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும். சரி, ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும், இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையை நம்ம குசேலர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். வறுமை நிலையில் இருந்த குசேலர் இந்த நாளில் தான் கிருஷ்ணரை போய் கைப்பிடி அவலை கொடுத்து சந்திச்சுட்டு வந்தாருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ நிலை அவருக்கு உயர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த குசேலர் தினமானது இன்றைக்கி நமக்கு இருக்கிறது சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வறுமை நிலை நீங்கணும், நல்ல செல்வம் சேரணும் அப்படிங்கும்போது இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அளவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான 8 எண் சேர்க்கை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது 17, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 8ன்னு கிடைக்கும். இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நாளில் முக்கியமாக 4 விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த நாளையுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த நாளையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க, அதில் எதுவுமே உங்களால் செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நிறைவாக இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நம்ம என்ன கோரிக்கையை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. மேலும் இந்த மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை செய்கிறது அளப்பரிய பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பிரம்ம முகூர்த்த பூஜையில் எந்த மாதிரி விளக்கேற்றினா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். மேலும் அதிலேயே ஃபாலோ பண்ண வேண்டிய முறைகள் குறித்தும் சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அந்த சந்தேகங்களுக்கான பதில் குறித்தும் சொல்லியிருப்பேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனாவும் 8 வெந்தயமும் நமக்கு தேவைப்படுது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறத புதன்கிழமை நாளில் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலே நமக்கு பணம் பல மடங்கு சேருன்னு சொல்லலாம். ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது பச்சைப்பயிறு சொல்லும் இல்லையா, அது கூடவே சேர்த்து இந்த வெந்தயத்தையும் சொல்லலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய ஆசி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இதனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா பசைத்தன்மை. இதை நம்ம தண்ணீரில் ஊற வச்சு அரைக்கும்போது நல்லா பசை மாதிரி ஒட்டிக்கும். இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணமானது வீண் வரைய செலவுகள் ஆகாது. அப்படியே ஏதாவது ஒரு தேவைக்குன்னு நம்ம செலவு பண்ணால் கூட அந்த பணமானது 2 மடங்கு வேகமாக சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றைக்கும் வெந்தயத்தை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். இன்றைக்கி ஏன் 8ங்கிற கணக்கில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரிலேட்டடான 8 சேர்க்கை இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அதன் பிறகு பெட்டில் உட்காந்துட்டோ இல்லை தரையில் உட்காந்துட்டோ நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதியில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 8 வெந்தயத்தையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த வெந்தயத்து மேலே விரலை வச்சு நீங்கள் அப்படியே இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுங்க. அதாவது வெந்தயத்தில் நம்ம வரைய முடியாது, இருந்தாலும் அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா அப்படி கூட்டாக 8 இருக்கும் இல்லையா, இப்போ இதுக்கு நடுவில் நம்ம விரலை விட்டு அப்படியே இன்ஃபினிட்டி சிம்பிள் போடும்போது இது அங்கேயும் இங்கேயும் அப்படியே அலையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள்.
ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, என் வீட்டில் அளவில்லா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுங்கள். பணம் உங்ககிட்ட நிறையா இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ, எந்தெந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகிப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்கள். நல்ல பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனாக சொல்லுங்கள். அதன் பிறகு கண்களை மூடி அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் பண்ணுங்கள். நிறைய பணம் இருக்குது, பீரோவில் நிறைய பணம் இருக்குது, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த வெந்தயத்தை நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கனவு வரும். கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை எண்ணுற மாதிரி, இல்லை பேங்க்குக்கு போகிற மாதிரி, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில், அதாவது காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில் இருக்கிற இந்த 8 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு இந்த வெந்தயத்தை உங்கள் வாயில் போட்டுட்டு தண்ணீரை குடிச்சிருங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நிறைய சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த வெந்தயம் உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதை நம்மளுடைய உடம்புக்குள்ளே செலுத்தும் போது உடலளவிலும் மனதளவிலும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது காலையில் இப்படி வெந்தயத்தை நம்ம சாப்பிட்றது இன்னும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ எது எப்படியோ இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.